இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இரும்பு கருவி கூர்மையாக இல்லாமல் மழுங்கி இருக்கும்போது அதை வச்சு வேலை செய்யும்போது அதிகம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளோட பலத்தை கொடுத்து அந்த கூர்மை இல்லாத கருவியை கொண்டு வேலை செய்யும்போது அதிக நேரம் செலவாகும். சீக்கிரம் முடிய வேண்டிய காரியம் தாமதமாகும். அது மட்டும் இல்லை, அந்த வேலையும் முழுமையாகாது. இதே போல தான் மனுஷனோட வாழ்க்கையில் ஞானம் என்ற கூர்மையான கருவி வேணும். நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அது நமக்கு வெற்றி கொடுக்கலனா நம்ம சரியாக திட்டமிட்டு ஞானத்தோடு முயற்சி செய்யலைன்னு அர்த்தம். நாம் நினைப்போம் பயங்கரமாக திட்டம் போட்டு ஞானத்தோடு வேலை செய்கிறோம்னு. அப்படி இருந்தால் அது நமக்கு வெற்றி கொடுத்துருக்கணுமே. அப்போ சாலமோனின் ஒவ்வொரு வெற்றிக்கும் அவனுடைய ஞானம்தான் உதவி செஞ்சிச்சு. அந்த ஞானம் அவன் பிறந்ததுலேருந்து இல்லை, தேவன் அவனுக்கு ஞானத்தை வரமாக எப்போ கொடுத்தாரோ அதிலிருந்து தான் அவன் ஞானம் பெற்று வெற்றி அடைஞ்சான். மனிதர்களுக்கு முதல் ஞானம் எதுனா தேவனிடத்தில் இரக்கம் அன்பு பெற்றுக்கொள்ளுதல் தான். அதை முதல்ல நம்ம அடையணும். இங்கே சாலமோன் அதை செஞ்சதுனால தான் தேவன் சாலமோனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை பயன்படுத்தி மேல் மேலும் உயர்ந்தான் வெற்றி பெற்றான். அப்போ நாமளும் ஞானத்தோடு வெற்றி பெறணும்னா முதல்ல தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் அடையணும். ஆமேன்.